வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் மீனாவும் முத்துவும் கோவத்தோட சிந்தாமணியை பார்க்க வராங்க. சிந்தாமணியை பார்த்ததை, ஏய் சிந்தாமணி, நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? நீ எங்களை ஏமாற்றி எங்கள் வீடை பறித்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமாக கேட்குறாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், எங்கள் மாமியாருக்கு பணம் கொடுக்குற மாதிரி நீ ஏமாற்றி எங்கள் வீட்டு பத்திரத்தெல்லாம் நீ தான் வச்சிருக்கன்ற உண்மை எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அந்த ஃபினான்ஸுக்காரன் எங்களுக்கு சொல்லிட்டான் அப்படின்றாங்க. ஆமாம் மீனா, நேரடியாக உங்கள் மாமியாருக்கு நான் பணம் கொடுத்தாக்கா அவங்க திருப்பி தருவாங்களா என்னன்னு எனக்கும் சந்தேகம். அவங்க என்னோட ஃப்ரெண்டு வேற, அதனால தான் அவன் மூலயமா கொடுத்து உங்கள் மாமியாருக்கு நான் பணத்தை கொடுத்தேன் அப்படின்றாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஏய் நீ 48 லட்சம்னு கணக்கு போட்டு சொல்கிற, ஆனால் நீ அவ்வளோ பணம் எங்கள் அம்மா கொடுக்கவே இல்லையே அப்படின்னு முத்து கேட்குறாரு. வட்டிலாம் சேர்த்து அவ்வளோ ஆயிடுச்சு முத்து, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றாங்க. எனக்கு உங்கள் வீட்டு மேலே ஒரு கண்ணு, அதனால தான் நான் வீட்டை பத்திரத்தை எழுதியும் வாங்கிக்கிட்டேன் அப்படின்றாங்க. உங்கள் மாமியார் தான் என்கிட்ட பணம் கேட்டு ஒடியாந்தது, நான் ஒன்றும் உங்கள் மாமியாரை ஏமாத்தலை அப்படின்றாங்க சிந்தாமணி. அது இங்கே பாரு, எப்படியாச்சும் நாங்கள் அந்த கடனை அடைச்சி அந்த வீட்டை மீட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீங்கள் அந்த கடனை நீங்கள் அடைச்சி தான் ஆகணும், ஆனால் ஒரு வழி இருக்குது, இப்படி செஞ்சீங்கன்னா அந்த வீடு உங்கள் கைக்கு வரும்ன்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நீ இந்த பூ வியாபாரி சங்கத்துக்கு தலைவியாக இருக்கிறல்ல, அந்த தலைவி பதவியை நீ ராஜினாமா பண்ணு, நான் அந்த வீட்டை திருப்பி தரேன். ஏன்னா நான் தான் அந்த பதவியில் இருந்துக்கிட்டு இருந்தேன், நானும் இல்லைனாலும் அந்த இடத்துல எனக்கு நான் சொல்கிறது தான் எல்லாமே நடந்துச்சு. ஆனால் இப்போ இவ ஜெயிச்சு நீ நின்னதுனால எனக்கு பேச்சில் என்னை பார்த்தா யாருக்கும் மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு அவமானமாக போச்சு, நீ ராஜினாமா பண்ணு அந்த பதவியை, நான் உனக்கு உன் வீட்டை உடனே கொடுத்துட்றேன், அப்போவே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உனக்கு தலைவி போஸ்டிங் வேணுமா, இல்லை உங்கள் மாமனார் அந்த வீட்டை கோயில் மாதிரி வச்சிருந்தாரு அந்த வீடு வேணுமா, நீயே முடிவு எடுத்துக்கோன்றாங்க. இவங்க ஒரே கவலையாக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் விஜயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அத்தை, அந்த சிந்தாமணி தான் உங்களை ஏமாத்திருக்கா, அந்த பினான்சிக்காரனை போய் கேட்டாக்கா அவனது இல்லை பணம், சிந்தாமணி அம்மா அதுதான் என்னை நடுவில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஷாக்காகிடுது விஜயாவுக்கு. அண்ணாமலையும் திட்டுறாரு பயங்கரமாக. பாத்தியா விஜயா, நீ எப்பேற்பட்டவங்க கூட பழகியிருக்கன்னு, உன் புள்ள என்னன்னா கடன் வாங்கி என்னை கடன்காரனாக ஆக்கினா, ஆனால் சிந்தாமணி நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டா, உன்னுடைய நட்புலாம் எப்படி இருக்காங்கன்னு இப்பயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்றாங்க. இல்லைங்க, அந்த சிந்தாமணி இப்படி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க விஜயா. அதுக்கப்புறமா மாடியில் நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க மீனா. அவங்களுக்கு ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஏங்க, இவ என்னுடைய பதவியை கேட்குறாளங்க, பதவியை கொடுத்தனா எனக்கு வீடு கொடுக்குறேன்னு நமக்கு சொல்கிறாளங்க, நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து இல்லை மீனா, நீ நல்லா யோசிச்சு பாரு, இதுக்காக தான் அவள் அந்த நம்ம அம்மா பின்னாடி ஐஸ் வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தா பொழுது, மாஸ்டர் மாஸ்டர்னு கடைசியில் மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி எப்படி துரோகம் பண்ணிட்டா பாரு. அப்போனா என்ன, இந்த பதவியில் நீ இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, அந்த அம்மா கையில் இந்த பதவி இல்லைன்ட்டு எப்படியெல்லாம் பண்ணுறா பாரு, அதனால் நீ இந்த பதவியை விட்டுடாத மீனா அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க, அப்போ நான் சுயநலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்காதான்றாங்க. மீனா, நீ வீட்டை காப்பாற்றணும்னு பதவியை விட்டினாதான் அது நம்ம ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை, அதனால் நீ சுயநலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் நீ வீட்டுக்காக உன் பதவியை இழக்காமல் இருந்தீன்னா உனக்காக எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, அவங்க குடும்பங்கள் எல்லாம் பிழைக்கும், அதனால் நீ இந்த பதவியில் இருந்தே ஆகணும் மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மீனா முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டை மீட்கிறதா இல்லை பதவியிலேயே இருந்து அந்த அம்மாவை சாதிச்சு விரட்டி அடிக்கிறதா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மீனா என்ன முடிவெடுப்பாங்கன்னு நாளைய கதையில் தொடர்ந்து காத்திருப்போம். நன்றி, பாய்.